அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய நிலைமம் அப்படின்ற பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு அதிகமாக கேட்குறது என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா இந்த பகுதி தாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிலைமத்தில் பொதுவாக 3 வகையான நிலைமம் இருக்குது. ஒன்று ஓய்வில் நிலைமம், அடுத்தது இயக்க நிலைமம், மூணாவது திசைகள் நிலைமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மூணுக்குமே நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா டெஃபனிஷன் கேட்க மாட்டாங்க, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை தான் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன், நீளம் தாண்டுதல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு லாங் ஜம்ப், சரிங்களா? ஸோ லாங் ஜம்ப் தாண்டும் போது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் நம்ம ஓடி தாண்டுவோம். ஸோ இது எதற்காக அப்படின்னா நம்மளை ஒரே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ அப்போ நீளம் தாண்டுதல் போட்டியில் இருக்கக்கூடிய போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டதுக்காக கொஞ்சம் தூரம் அவர் அங்கேருந்து ஓடி தான் தாண்டுவார், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரத்துலேருந்து ஓடி தான் பவுலிங்கே போடுவாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு, சரிங்களா? இயக்கத்திற்கான நிலைமம், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அதே நம்ம பஸ்ஸில் போகும்போது ஏதாவது ஒரு வளைவான பாதை வருது. அப்போ வளைவான பாதை வரும்போது நம்ம எல்லாமே ஒரு பக்கம், அது எந்த பக்கம் வளையுதோ அந்த பக்கமே நம்மளும் போய் நம்ம அப்படியே சாய்வோம். ஸோ இது திசைக்கான நிலைமம், சரிங்களா? இது எடுத்துக்காட்டு எது அப்படின்னா திசைக்கான நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஓடும் மயில் வலைபாதையில் செல்லும்போது பயணிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிட்டு தான் போவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திசைக்கான நிலைமம் தான் காரணம், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஓய்விற்கான நிலைமம். ஓய்விற்கான நிலைமம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை பிடிச்சி நீங்கள் ஆட்டுறீங்க, சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் அப்படியே மெதுவாக கீழே விழுகும். இது ஒன்று எடுத்துக்காட்டு. அடுத்தது காய் இருக்குது, அந்த காய் பழுத்த உடனே தானாக அப்படியே கீழே விழுது, பார்த்தீங்களா? இது எல்லாமே ஓய்விற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு, சரிங்களா? இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இது அதாவது ஓய்விற்கான நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு தருக, கீழ்கண்டவற்றுள் எது, அந்த மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ஓரியன்டாகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.